பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே the word for the week, பலவீனர்களுக்கான வார்த்தை என்கிற இந்த பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆங்கில மொழிபெயர்ப்பில் விதமாக எழுதியிருக்கு, for I am the Lord who heals you. நானே உன்னை குணமாக்குகிற மருத்துவர். நம்முடைய கர்த்தர் நம்மை குணமாக்குகிற மருத்துவரா இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமா நமக்கு காண்பிக்கிறார். பலவித வியாதிகளோடு, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸோடு, அநேக மாத்திரை மருந்துகளோடு, சுகமாக்கப்பட முடியாத வியாதிகளோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாராம். தேவன் தம்முடைய வசனத்தில் வல்லமை உள்ளது என்பதை அறிந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பும் பொழுது அந்த வசனம் சுகத்தை கொண்டு வரும் வல்லமையை சுமந்ததாய் உங்களிடத்தில் வந்து சேருகிறது. அந்த வசனத்தில் உங்களுக்கு தேவையான சுகத்தை கொடுக்கும் வல்லமை நிறைந்திருக்கு. உங்களுடைய வியாதிகள் எப்படிப்பட்ட கோரமான சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பெரிய நோய்கள் உங்களுக்கு இருந்தாலும், டாக்டர் சொல்லி இந்த வியாதி இத்தனை 1000 பேருக்கு, இப்படிப்பட்டவருக்கு மட்டும்தான், இத்தனை பேருக்கு தான் இந்த வியாதி வரும், இது யாருக்கும் வராத நோய் உங்களுக்கு வந்திருக்கு, இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லி இந்த வியாதிக்கு இந்த பேரு சொல்லி பயத்தோடு இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுது, எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து தான், அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 10:1 அவர் அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெரிய வியாதிக்கு பெரிய அளவுக்கு இந்த விஷயத்தை செய்யணும், சின்ன வியாதிக்கு சின்ன அளவா இந்த விஷயத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி அனுப்பல. எல்லா வியாதிக்கும் ஒரே அதிகாரம் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போ, நீ குணமடைவாயாக என்று சொன்னால் அந்த வியாதி அந்த சரீரத்தை விட்டு நீங்கி போகிதான் ஆக வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட வியாதியில் இருக்கும் என்றால், இது பெரிய வியாதி, இது தீராத வியாதி என்று யாராயிலும் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள் என்றால், அல்லது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி இருக்கும் என்றால், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர். உன்னுடைய வியாதி எப்படிப்பட்டதா இருந்தாலும் நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர் என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுடைய வியாதி நிச்சயமாய் சுகமாகும். நீங்க பெரிய அளவுக்கு யோசிக்கிற, நீங்க பயப்படுகிற வியாதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக நடுங்கி கொண்டிருக்கிறது, பயந்து கொண்டிருக்கிறது, அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை மட்டும் மறவாதீர்கள். அவருடைய வார்த்தையிலே, அவருடைய நாமத்திலே குணமாக்கப்பட முடியாத வியாதி என்று இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. சகல வியாதிகளும் சகல நோய்களும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக, இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக கீழ்பட்டு தான் இருக்கு. வசனம் சொல்லுகிறது, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி இருக்கிறாராம் கர்த்தர். அவருடைய நாமத்துக்கு முன்பாக பேய்கள் நடுங்கும், நோய்கள் பதறும், பயப்படும். உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசித்து நீங்க சொல்லுங்க, நான் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டிருக்கிறேன். 53ஆம் சங்கீதத்தில் விதமா எழுதப்பட்டிருக்கு, மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தாராம். உங்களுடைய நோய்கள் ஏற்கனவே இயேசு தன் மீது ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று உங்கள் வாயைகளை துறந்து அறிக்கை செய்து விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னை சுகமாக்குகிற வைத்தியர் இந்த உலகத்தில் இல்ல, பரலோகத்தில் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன், நான் சுகமாய் இருக்கிறேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள். அவர் உங்களை குணமாக்குகிற வைத்தியரா இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு போராடின வியாதிகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு காண்கிற இந்த வியாதியை உங்க வாழ்க்கையில் இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்பாக நிற்கக்கூடிய பலன் வாய்ந்த வியாதி இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.